கழிச்சு நாங்கள் தான் செய்வோம், ஏன்னா நாங்கள் தான் வரப்போகிறோம். அதனால அது ஒரு சந்தேகமே கிடையாது. நீ நீர் மேலே நடந்து சொல்லுவேன், நெருப்பு மேலே நின்று சொல்லுவேன், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சந்தேகம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் அணை கட்டுறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 90 அணைகளுக்கு மேலே கட்டி இருக்கிறேன். நானே கட்டி இருக்கிறேன், திறந்திருக்கிறேன். தலைவருடைய கலைஞருடைய ஆணைப்படி எங்கே ஒன்று கட்ட வேண்டும் என்று தலைவரிடத்திலே போராடி அவர் ஒத்துக்கொண்டார்கள். அப்பவே சொன்னார் தலைவரே, எனக்கு தெரியும் எலெக்ஷன் போயெல்லாம் பேசினார் காமராஜர். ஆக நானும் செய்ய வேண்டாமான்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டாரு. ஆக அப்படி அரசியல்வாதிகளுடைய கனவு கண்ட இன்றைக்கு இந்த அணை கட்டப்பட்டது. கட்டப்பட்டதற்கு பிறகு இந்த பகுதிகள் எங்களுக்கு வறட்சியான பகுதி. எங்க பகுதிக்கு பாலாறு அந்த பகுதி போகுவது தவிர பாலாறால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆக இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ நந்தகுமார் உட்கார்ந்து இருக்காரு, ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு 10-15 ஏரிகளை நிரம்பிடுவார். நீங்க போய் பாருங்க, எல்லா ஏரியும் தண்ணி இருக்கும். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் கட்டினவன். அது ஒரு வலது இடதுபுற கால்வாய் இந்த பக்கம். இது போகிற வழியில ஊற்றி கொண்டே போகும், எங்கேயும் இல்லை. நம்ம கடிகாரங்க போற இடமெல்லாம் குத்தி குத்தி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் சொல்றேன், தண்ணி வேணும்னா நிறைய இருந்தா என்ன கேளுங்க, எங்க அதிகாரிகிட்ட சொல்லுங்க, நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நீங்களே கட்டுப்பாடு போட்டு குத்திட்டீங்கன்னா நான் போலீஸுக்கு சொல்லிடுவேன். அதனால உங்களுக்காக கட்டியிருக்கேன், எனக்காக கட்டியிருக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு இல்லை, எனக்கு ஏரி இல்லை எங்கள் ஊரில். ஆகையினால இது வராது. ஆகையினால வருது. எங்கள் ஊர் பக்கம் கூட ஒரு அந்த கால்வா போகுது. எங்கள் நிலங்கள் எங்கள் ஊர்களுக்கு அந்த மேலே போயிடுறது. ஆகையினால இந்த தண்ணியால் ஒரு பகுதி பயிரால் குடியாத்தம் அணைக்கட்டி எல்லாம் கலகலாக இருக்குது. இங்கிருந்து போகிற தண்ணீர் கடைசியில் அண்ணங்குடியில் போய் அது சங்கமாகிறது. இன்றைக்கு இந்த தண்ணீர் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது மக்களுக்கு. இதில் எப்பொழுதும் தண்ணீர் தேங்கி இருக்கும். இந்த தண்ணீர் தேங்கி இருந்தாலே பல மைல்களுக்கு நீர் ஆதாரம் இருக்கும். அந்த நீர் ஆதாரத்தை எல்லாம் கொடுக்கறதுனால தண்ணீர் பஞ்சமும் கிடையாது. ஆதாரத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. நானும் நந்தகுமார் சேர்ந்து அந்த ஆற்றை ஒரு வழியாக பண்ணி இன்னைக்கு ஆற்றவர்கள் மகிழ்ச்சி அடையத்தக்க வகையில் அந்த ஆற்றை நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறத, இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தால் ரொம்ப டைம் ஆகி போச்சு, எங்களால் முடியல. பார்க்குறேன், இன்னொரு 10 நாள் 15 நாள் அதில் எலெக்ஷனுக்கு முன்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஆகையினால இன்றைக்கு இந்த ரோடெல்லாம் அப்படி வந்தது, அதெல்லாம் ரோடு போட்டு கொடுத்தோம். ஆகையினால இதை எனக்கு ஒரு நிறைய இந்த இடத்த ஃபுல் கார்டன் ஆக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது எல்லா ஊர்லேயும் ஆக்குறேன், திருநெல்வேலியில் ஆக்குறேன், திருநெல்வேலியில் எல்லா ஊர்லேயும் ஆக்குறேன். நம்ம ஊரில் ஆக்காமல் இருக்காது. எனவே பொதுப்பணி திலகத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு எஸ்டிமேட் போட்டு நீ போகிறதுக்கு முன்னே எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க. எப்படியாவது ஒரு நிதி ஒதுக்கி இந்த ஆண்டு டூரிஸ்ட் வர்ற அளவுக்கு இதை மாற்றி அமைக்கும். சில பேர் எங்கள் ஊரில் நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் ஒரு குருவி வச்சுருக்காங்க. குருவிகள் தான் வச்சுருக்கான். சின்ன சின்ன பசங்க கையில் கொடுத்தோடு 10 ரூபா. அது அந்த மாதிரி குருவி வச்சாதான் ஜனங்க வருவான் இங்கே. ஆக டூரிஸ்ட்டை ஆக்கிடுவார். ஆகினால ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி நல்லா லாட்ஜுகள் மாதிரி எல்லாம் கட்டி நல்லா கெட்டு போச்சு. எல்லாமே கொஞ்சம் பணத்தை வேறு மாதிரி ஒதுக்கி